கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். நம்ம மனசில் நிறையா கேள்வி இருக்குது. அந்த கேள்விகள் அத்தனைக்கும் பதில் என்னென்னா, அந்த கேள்வியிலே பதிலாக கிருஷ்ணன் இருக்கிறான். கிருஷ்ண லீலைகளை மட்டும் ரசிக்க பழகிட்டோம்னா பல கேள்விக்கு தானாக பதில் கிடச்சிரும். நாம் என்ன பண்ணுறோம், நிறைய கேள்விக்கு இங்கே போய் கேட்கலாமா, இவர்கிட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா, இவருக்கு மெயில் போடலாமா, அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா, அவர்கிட்ட நேரில் கேட்கலாமா, 1000 சந்தேகம் வச்சுட்டுருக்கோமே. கிருஷ்ண லீலைகளை மட்டும் ரசிக்க தொடங்கினால் பல சந்தேகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தீர்வு, கிளியரன்ஸுங்கிறது கிடச்சிட்டே இருக்குமோ. கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். அப்படி எப்படிப்பா தீர்த்து வச்சான்னா, ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். கிருஷ்ணன் வெண்ணை திருடினாங்கிறோமே, எதுக்கு அவர் வெண்ணை திருடணும்? என் மெனக்கெட்டு கோபிகைகள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் வெண்ணெயை ஒழிச்சு வச்சுருக்கா, உரியில் எங்கே கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரி மேல் வைத்த வெண்ணெய் எல்லாத்தையும் மெனக்கெட்டு எதுக்கு திருடணும்? அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருக்கான். என்ன விஷயம்னா, பானைக்குள்ளேருந்து வெண்ணெயை எடுக்கிறான் இல்லையா, அந்த பானை தான் நம்ம உடம்பான், வெண்ணெய் தான் உள்ளே இருக்கும் ஜீவாத்மாவான். பானைக்குள்ளேருந்து வெண்ணெயை எடுப்பது போல உடம்பில் இருக்கும் என் பக்தனாகிய ஜீவாத்மாவை நான் ஏற்றுக்கொண்டு என் திருவடிகளிலே சேர்த்துக்கொள்வேன். பானைக்குள் வெண்ணெய், உடம்புக்குள் ஜீவாத்மா. பானைக்குள்ளே இருக்க வெண்ணையும் கிருஷ்ணனுக்கு சொந்தம், உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவும் கிருஷ்ணனுக்கு சொந்தம். அதை உணர்த்தறான். 2, ஏன் வெண்ணெயை திருடுறான்னா, வெண்ணெய் என்பது நல்ல வெளுப்பாக பக்குவப்பட்ட நிலை, பால் தயிர் வெண்ணெய்னு. அதுபோல் ஒரு ஜீவாத்மாவானவன் பக்குவப்பட்டு வெண்ணெய் போல வெள்ள மனசு சத்வகுணத்தோடு பகவான் தான் தஞ்சம்னு காத்திருக்கான்னா, அவன் கிருஷ்ணனை தேடி போக வேண்டாம், அவனை தேடி கிருஷ்ணன் வருவான். வெண்ணெய் கிருஷ்ணனை தேடி போகாது, வெண்ணெயை தேடித்தான் கிருஷ்ணன் வருவான். நாம் சரணாகதி பண்ணி காத்திருந்தோன்னா நம்ம ஒத்தொத்தரையும் தேடி பகவான் வருவான்.